பிடிங்க. ஆண்டி! மாமா, கேளுங்க மாமா. ச்ச! சொல்றேன்ல. என்ன மாமா என்னையே பார்க்குறீங்க? நெனச்சேன். ஐயோ! ஐயோ! இது சரியா வராது. நீங்க மட்டும் ஆவி புடிங்க. நீங்க மட்டும் ஆவி புடிங்க மாமா. எனக்கு ஆவி பிடிக்க தெரியாது. நீ வந்து சொல்லிக் குடு. நீங்க கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. நான் மாட்டேன். கடவுளே! சரி ஓகே. ப்ராமிஸ். நான் இப்ப ஆவி மட்டும் பிடிக்கிறேன். உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரியா? வா. அப்போ ஓகே. இந்த சமையல்காரிய என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய்! ஒண்ணும் வேணாம். அவசரப்படாத. பொறுமையா இருந்துட்டா. இந்த தரட்டுக்கிட்ட நாம டீல் பண்றதை விட அகிலாண்டேஸ்வரியை கூட்டிட்டு வந்து காமிப்போம். ஆவி பிடிச்சிட்டு இருக்கிற சமையல்காரி ஆவிய அவ எடுத்துருவா. நீ வா. வா. ஆ ஓகே. நான் சொன்ன கரெக்ஷன பண்ணிட்டு எனக்கு மெயில் அனுப்புங்க. நான் அத பார்த்துட்டு உங்கள திருப்பி கூப்பிடுறேன். யா. ம். என்ன? 2 பேரும் ஒரே டென்ஷனா வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? ஆவி பிடிக்க டென்ஷன்க்கா. ஆவி பிடிக்கிற டென்ஷனா? அ இல்ல, 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 இல்ல. ஐயோ! அக்கா, டென்ஷன்ல தெரியாம உளறிட்டேன்க்கா. அது வந்து அ நம்ம ஆதி இருக்கான்லக்கா, அவனுக்கு ஜலதோஷம்க்கா. கேப் விடாம தும்மிட்டே இருக்கான்க்கா. ஓ! ஆவி புடிச்சா ஜலதோஷம் சரியாயிடும். அ அதான்க்கா. அதேதான். அந்த ஆவி தான் புடிக்கணும். அ அத நாங்க சொன்னா ஆதி கேட்க மாட்டான்க்கா. நீங்க வந்து சொல்லுங்கக்கா. ஆண்டி நீங்களே வந்து ஆதிக்கிட்ட சொல்லுங்க. அதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆமா. சரி. ம். போலாம். சக்சஸ். வா, 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 வா. பாரு பாரு நல்லா பாரு. இதானே எனக்கு வேணும். ஆவியா பிடிக்கிற ஆவி. இன்னைக்கு உன் ஆவி மொத்தமா அகிலா கையால போக போகுது. உன் ஆட்டமும் அடங்க போகுது. பார்வதி, இன்னைக்கு நீ அதோ கதிதான். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறது? எனக்கு மூச்சு முட்டுது. அழுத்தாத.
ரொம்ப எல்லை மீறி போறாங்களே. என்னால முடியல, மூச்சு முட்டுதுன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. போர்வைக்குள்ள அந்த சமையல்காரி தானே இருந்தா. இந்த அனுமார் எப்போ உள்ள வந்தா? அந்த சமையல்காரி மாட்டுவான்னு பார்த்தா போர்வுக்குள்ள இவன் இருக்கான். இவன் எப்போ உள்ள வந்தா? ஆதி ஆ? கவர். மா, எப்போ வந்தீங்க? உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, உன்னை ஆவி பிடிக்க சொன்னா நீ ஆவி பிடிக்க மாட்ட. அதனால நீங்க வந்து ஆதிக்கிட்ட சொல்லுங்கன்னு வனஜாவும் மித்ராவும் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏற்கனவே நீ ஆவி பிடிச்சிட்டு தான் இருக்க. தலையில் நீர் கோத்துக்கிட்டு தலைவலியால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேம்மா. பார்வதி தான் ஆவி பிடிச்சா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி ஆவி பிடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கஷாயம் எடுத்துட்டு வரேன்னு போயிட்டா. ஆஹா, வச்சு கொடுப்பா. இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் பார்வதிக்கு தான் அத்துப்படியாச்சே. ஆதி தலையில நீர் பொறுத்துக்கிட்டு அவஸ்தைப்படுறத பார்த்துட்டு டக்குன்னு பார்வதி டாக்டரா மாறிடுச்சு. அது ஆ? இப்ப தலைபாரம் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரியய்யா, இந்த கஷாயம் குடிங்க பெரியய்யா, எல்லாம் சரியாயிடும். ம், ரொம்ப கசக்குது பார்வதி. கஷாயம் அப்படிதான் இருக்கும் பெரியய்யா, கஷ்டப்பட்டு குடிச்சிருங்க, தலைபாரம் சுத்தமா சரியாயிடும். ம், சரி. பார்வதி, நீ இவ்ளோ பொறுப்பா இவ்ளோ அக்கறையா ஆதிய கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ திருந்த மாட்ட. மித்ரா, ஆண்டி, ஆதிக்கு ஒண்ணுனா நீதான் பொறுப்பா அக்கறையா கூட இருந்து கவனிச்சுக்கணும். அதை விட்டுட்டு பொறுப்பு இல்லாம இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆதியோட ஆரோக்கியத்துல பார்வதிக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லாம போயிடுச்சேன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் மித்ராவுக்கு நீ எடுத்து சொல்லி கொடுக்க மாட்டியா வனஜா? சொல்றாங்க. நீ இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. உனக்கெல்லாம் எப்பதான் பொறுப்பு வரப்போகுதோ? என்ன நடக்குது இங்க? போர்வைக்குள்ள இருந்த இந்த சமையல்காரி எப்ப வெளியே போனா? இவன் எப்ப உள்ள வந்தா? எல்லா ஃப்ராடுங்களும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. மொத்தமா ஒரு நாள் வைக்கிறேன். கரெக்டான டைம்க்கு நீ வந்ததெல்லாம் நாங்கள் தப்பிச்சோம். ஆவி பிடிச்சிட்டு இருக்கிற சமையல்காரி ஆவிய அவ எடுத்துருவா. நீ வா. சரி, நான் போய் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க ஆவி பிடிச்சிட்டு இருங்க. என்னது ஆய் பிடிச்சிட்டு இருக்கியா? சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். டேய், இங்க வா. என்ன ரொம்ப அவசரம் ஆதி? அதை விட அவசரம் இங்க வந்து உட்கார். இங்கயா? வாடா. போயிட்டு வந்துடுறாதி. ஓ, என்ன விஷயம்? சொல்றேன், உள்ள வா. உள்ள வரவா? வாடா. ஐயோ, அது என்ன பண்ற?
ஐசு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க ஐசு. என் பேர்லயே ஐஸ் இருக்கு. இதுல எனக்கு நீ தனியா ஐஸ் வைக்கிறியா? ஐசு, உனக்கு நான் போய் ஐஸ் வைப்பேனா? உண்மையிலேயே இந்த ட்ரெஸ்ல தேவதை மாதிரி இருக்க. சரி வா, ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். இங்க பாரு, நான் சொல்லும்போது நீ நம்பவே இல்ல. நீயே பாரு. ஏய், ஆமா, சூப்பரா இருக்குல்ல? ஆ, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் என் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாடா. நீ மொபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இரு. நான் அப்படியே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ம். ஜெயந்தி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ம். அப்பாடி. என்னாச்சு ஐசு? ஏன் என்ன அப்படி பாக்குற? என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஐசு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ ஏதாவது மொபைல்ல வச்சிருக்கியா? உன்னோட போட்டோவை தவிர என்னோட போன்ல வேற எந்த பொண்ணோட போட்டோவும் இல்ல ஐசு. அப்படியா? ஆ. அப்ப போனை கொடு. கொடு. ம். ஐசு, நான் தான் சொன்னேன்ல உன்னோட போட்டோவை தவிர வேற எந்த பொண்ணோட போட்டோ இல்லைன்னு. அப்போ உனக்கு எந்த பொண்ணோடையும் தொடர்பு இல்லை, அப்படிதானே? சுத்தமா தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் தொடர்பு இருக்கு. யார் அந்த பொண்ணு? வேற யாரு? நீதான் ஐசு. உன்னை தவிர வேற எந்த பொண்ணு கூட தொடர்பே இல்லை ஐசு. என்ன அப்படி பாக்குற? என்ன நம்பு, உன் மேல சத்தியம் ஐசு. சரி, உன் மேல சத்தியம். என்ன ஐசு இப்படி யோசிக்கிற? என்னோட சத்தியத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன தவிர வேற எந்த பொண்ணோடையும் உனக்கு தொடர்பு இல்லைன்னு நீ ஆதி மேல சத்தியம் பண்ணு, நான் நம்புறேன். சரி, ஓகே. என்னோட ப்ரோ மேல சத்தியமா உன்னை தவிர எந்த பொண்ணு கூடயும் எனக்கு தொடர்பு இல்ல, தொடர்பு இல்ல, தொடர்பு இல்ல. போதுமா? இப்ப வந்து நம்புறியா?
கண்டிப்பா ஆதி மேல அருண் பொய் சத்தியம் பண்ண மாட்டான். பொண்ணுங்க கிட்ட அருணுக்கு தொடர்பு இல்லைன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறான். அது என்னவா இருக்கும்? கணேசா, ஏய் கணேசா, உன்னை இப்ப பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா கணேசா. நம்ம அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கன்னு சொன்ன மாதிரி நீ படிச்சு கலெக்டர் ஆயிட்ட மாதிரி கனவு காண்றியா? நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்ன்றது உன்னோட கனவுக்கா? ஆனா என்னோட கனவெல்லாம் நீ முறைப்படி ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மூத்த மருமகளா ஆகணும். அகிலம்மா உன்னை சந்தோஷமா மனப்பூர்வமா மருமகளா ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான்க்கா என் கனவுலாம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. முடிஞ்சா நீயும் கனவு காணு. நல்லா இருங்க. நல்லா இருங்க. அந்த மித்ராவை அகிலம்மா வீட்டை விட்டே அடிச்சு துரத்தணும்க்கா. உன் வம்சத்தோட காத்து கூட என் வீட்டு பக்கம் வீசக்கூடாது. போ வெளியே. அப்புறம் அகிலம்மா கொத்து சாவியை உன்கிட்ட கொடுத்து குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைக்கணும்க்கா. பார்வதி, அத்தை, இது வெறும் கொத்து சாவி மட்டும் இல்ல, இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவம். எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளான உன்கிட்ட தான் இந்த சாவி கொத்து இருக்கணும். வாங்கிக்கோ.